இனி அடுத்தாக வடசென்னை பகுதிக்குட்பட்ட பட்டாளம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலை சூழ்ந்திருக்கூடிய மழைநீரை அகற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. கள தகவலோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தற்போது கனமழையின் காரணமாக எந்தெந்த பகுதியில் தண்ணீர் தேங்கியிருக்கு, மாநகராட்சி எது போன்ற மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க? நம்ம இப்போ வடசென்னை பகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய பட்டாளம் பகுதியில் இருக்கோம். இது ஆஞ்சநேயர் கோயில். இங்க ஒவ்வொரு மழையின் போதும் இது தாழ்வான பகுதி அப்படிங்கறதன் காரணமா மழைநீர் தேங்கும். அதே போல நேற்று இரவு முதல் பெய்து வரக்கூடிய நிலையில தற்போது இந்த ஆஞ்சநேயர் கோயில் பகுதியில மழைநீர் தேங்கி இருக்கு. இந்த காட்சிகளை தான் நம்ம ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காண்பித்து வராரு. இப்போ இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி மற்றும் கோயிலுக்குள்ள மழைநீர் சூழ்ந்திருக்கு. இப்போ இங்க கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மழைநீருக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கு. இப்போ கோயில் வளாகத்துக்குள்ளேயே இந்த மழைநீர் சூழ்ந்து காட்சி அளிக்கிறது. இந்த நிலையில இவற்றை அகற்றக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. மழைநீரை உறிஞ்சக்கூடிய 2 வாகனங்களை வைத்து இந்த மழைநீரானது கோயில் வளாகத்திற்குள் இருந்து அகற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இந்த சாலைகளிலும், அதாவது இந்த ஆஞ்சநேயர் கோயில் சாலையிலும் மழைநீர் தேங்கியிருக்கு. இதனையும் அகற்றக்கூடிய பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி ஊழியர்கள் இந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணியில ஈடுபட்டு வராங்க. சுமார் 15க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த பகுதியில இந்த சாலையில தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் மற்றும் இந்த கோயிலுக்குள்ள சூழ்ந்திருக்கக்கூடிய மழைநீரை அகற்றக்கூடிய பணியில ஈடுபட்டு வராங்க. இதை தவிர்த்து இன்னும் சில தினங்களுக்கு சென்னையில மழை நீடிக்கும் என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னை மாநகராட்சி சார்பில் சுமார் 1500 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு மழைநீர் தேங்கக்கூடிய இடங்கள்ல உடனடியாக அவற்றை அகற்றக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் இப்போ வடசென்னை பகுதியில் எடுத்துட்டோம் அப்படின்னா வழக்கமா மழைநீர் தேங்கக்கூடிய புளியந்தோப்பு, பாரக்ஸ் ரோடு, அதே போல புளியந்தோப்பு ஹை ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கலை. மழையின் போது மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடினாலும் மழை நின்ற பிறகு அந்த மழைநீர் என்பது தற்போது வடிந்து காணப்படுகிறது. எனவே இப்போ வடசென்னை பகுதியில் இந்த பட்டாளம் ஆஞ்சநேயர் கோயிலில் மழைநீர் தேங்கி இருக்கு. இதனை அகற்றக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருது. தேவப்பிரியன், பட்டாளம் பகுதியுடைய கள நிலவரம் தொடர்பான தகவலை கொடுத்தீங்க தமிழரசு. விரிவான தகவலுக்கு நன்றி.